வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போனோன்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி பிரியமாக சாப்பிட்றது உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு முதல்ல சிக்கனை வேக வைக்கணும். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2.5 கப்பு தண்ணி ஊற்றி $250 கிராம் சிக்கன் எலும்போடு எடுத்து வேக வைக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகு பொடி போட்டு 4 பல்லு பூண்டு போட்டு நல்லா வேக வைக்கணும். சிக்கன் நல்லா வெந்த பிறகு பாத்திரத்துலேருந்து எடுத்துட்டு தனியாக தட்டில் வச்சுருங்க. சிக்கனை ஆற வைக்கணும். இப்போ சிக்கன் வேக வச்ச தண்ணியை நம்ம ரைஸ் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கிறதுனால அதை தூக்கி போட வேண்டாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 கப்பு சிக்கன் வேக வச்ச தண்ணி, 1 கப்பு சாதா தண்ணி இதையும் ஊற்றி இதில் 1 கப் பாஸ்மதி அரிசி வேக வைக்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற கப் 250 ml கப். நீங்கள் எந்த கப் யூஸ் பண்ணாலும் அதே கப் நீங்கள் எல்லா அளவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசியை சுத்தமாக கழுவி பாத்திரத்தில் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வெந்திருக்கு, தண்ணி எல்லாம் வற்றிருக்கு. ரைஸ் எடுத்து தனியாக மூடி வச்சுருங்க. அடுத்தது வேக வச்சு சிக்கன் பீசஸை பிச்சு போடணும். இந்த சிக்கன் பீசஸ் நம்ம ரைஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பெரிய கடாய் இல்லைன்னா பேன் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 வெங்காயம் பொடியாக நறுக்கினது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அடுத்தது பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள் வெள்ளை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின பீன்ஸ் கொஞ்சம், சின்ன கேரட் பொடியாக நறுக்கினது, குடமிளகா கொஞ்சம் பொடியாக நறுக்கினது, 1/2 கப் கேபேஜ் மெலிசா நறுக்கினது, அடுத்தது இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். காய்கறி வெந்த பிறகு காய்கறியை கொஞ்சம் ஓரமாக தள்ளி நடுவில் 3 முட்டை உடச்சி போட்டுக்கணும். உடச்சி போட்ட முட்டை மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணணும். காய்கறியோட முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை எல்லாம் நல்லா வெந்திருக்கு. அடுத்தது பிச்சு போட்ட சிக்கன் துண்டுகளையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு கிளாசிக் சிக்கன் ஃப்ரைட் ரெசிபினால நான் எந்த சாஸஸும் யூஸ் பண்ணலை. ஆனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் சோயா சாஸ் இல்லைன்னா வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச சாதத்தை இதில் போட்டுருங்க. போட்ட பிறகு கொஞ்சம் வெங்காயத்தாள் பச்சை அதுவும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து எல்லாமே கடைசியில் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அருமையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தயாராக இருக்குது. இது செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது ஒரு பிரமாதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட.
கண்டிப்பாக இந்த கிளாசிக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இது நீங்கள் வந்து சைட் டிஷ்க்கு நீங்கள் மஞ்சூரியனோ இல்லைனா சில்லி சிக்கன் இல்லைனா ஏதாவது சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க இல்லைனா கெஸ்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஃபேமிலிக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக ஏதாவது செய்யணும்னா இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு காட்டலாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.